மகா சிவராத்திரி இரவன்று சிவனை வழிபடுதலைப் பற்றி நம் முன்னோர்கள் ஒரு கதை மூலம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு காட்டில் வசித்து வந்த வேடுவன் காட்டுக்குள் வெகு தூரம் சென்று தன் மாமிச உணவிற்காக மிருகங்களை வேட்டையாடச் சென்றான். அவன் வேட்டையாடத் தகுந்த மிருகம் எதுவும் கிடைக்காததால் இரவு நெருங்கிய வேளையில் ஒரு பயங்கரமான மிருகம் அப்போது அவனை துரத்தி கொண்டு வரவே ஓடிச் சென்று வில்வமரம் ஒன்றின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான். அந்த மிருகமோ மரத்தின் அடியிலேயே படுத்து விட்டது. வேடுவனோ என்ன செய்வதென்று புரியாமல் வில்வ மரக்கிளைகளையும் இலைகளையும் அதன் மேல் வீசினான். மழை பெய்திருந்ததால் இலைகள் தண்ணீருடன் அந்த மிருகத்தின் பக்கத்தில் இருந்த சிவலிங்கம் மீதும் விழுந்தன. அந்த வேடுவன் உணவு எதுவும் அருந்தாமல் வில்வ இலைகளை போட்டுக் கொண்டிருந்தான். அந்த இரவையே நாம் மகா சிவராத்திரி என்று இப்போது போற்றுகிறோம். வேடுவன் தன்னை அறியாமல் பட்டினியுடன் இரவு பூராவும் சிவலிங்கத்தின் மேல் வில்வ இலைகளை போட்டதால் அவனை அறியாமலேயே சிவராத்திரி விரதத்தின் பலனை அடையவே சிவபெருமான் அவனுக்கு மோட்சத்தை அளித்தார் என்று பெரியவர்கள் மகா சிவராத்திரியின் தத்துவத்தை விளக்கிச் சொல்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தி எந்த நாளில் வருகிறதோ அது சிவராத்திரி இரவு ஆகும். இதை மாத சிவராத்திரி என்பர். அந்த இரவுகளில் மாசி சிவராத்திரி மகிமைமிக்கதாக இருப்பதால் அது மகா சிவராத்திரி எனப்படுகிறது. திருமாலை மகாவிஷ்ணு என்பது போல சிவனை மகாசிவன் என்பதில்லை. ஆனால் அவருக்கு விருப்பமான இரவு பொழுதுக்கு மகா என்ற அடைமொழி சேர்த்துள்ளனர். இதற்கு காரணமும் உண்டு. சிவனுக்கு பல திருநாமங்கள் உண்டு. அதில் 8 மிக உயர்ந்தது. அதில் ஒன்று மகான் என்பதாகும். பவன், சர்வன், ஈசானன், பசுபதி, ருத்ரன், உக்ரன், பீமன் ஆகியவை மற்ற பெயர்கள். கோயில்களில் சிவனுக்கு சிறப்பு பூஜை நடக்கும் போது அஷ்டோத்திரம் என்னும் 108 நாமங்களால் அர்ச்சிப்பர். இதில் கடைசி நாமம் மகதே தேவாய நமஹா. இதையே மகாதேவன் என்கின்றனர். பெரும்பாலான கோவில்களில் மூலஸ்தானத்தில் சிவன் லிங்க வடிவமாக இருக்கிறார். இந்த லிங்கத்தை கூட மகாலிங்கம் என்பர். சிவனுக்கு ஏன் லிங்க வடிவம் தரப்பட்டது என்பதற்கு காரணம் உண்டு. லிங்கம் என்ற சொல்லுக்கு அடையாளம் அல்லது அறிகுறி என்ற பொருள். விஷ்ணு, அம்பாள், முருகன் உள்ளிட்ட பிற தெய்வங்களுக்கு கண், காது, மூக்கு, வாய் என எல்லா உறுப்புகளும் மனிதர்களைப் போலவே இருக்கிறது. ஆனால் லிங்கம் ஒரு நீள்வட்ட வடிவமாக இருக்கிறது. நாம் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறோம். அதன் 4 மூலைகளையும் பார்த்தால் ஒரு வளைவு இருப்பதை பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் வளைந்திருப்பது போல லிங்கமும் வளைந்துள்ளது. ஆக பிரபஞ்சமே சிவனின் வடிவம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதனால்தான் அவரை மகேஸ்வரன் என்று சொல்வர். மகேஸ்வரன் என்ற சொல்லுக்கு ஆட்சி செலுத்துபவன், திமான் தலைவன் என்ற அர்த்தங்கள் உண்டு. ஈஸ்வரனை ஈஸ்வரன் என்றே உச்சரிக்க வேண்டும். ஈச் என்றால் உரிமை என்ற அர்த்தம். ஆக ஈஸ்வரன் என்ற சொல்லுக்கு உரிமையாளர் என்ற பொருள். இந்த உலகத்துக்கே உரிமையாளராக இருக்கிறார் சிவபெருமான். அந்த ஈஸ்வரனுக்கு மகா என்னும் அடைமொழியை சுட்டி மகேஸ்வரன் என்று பெருமைப்படுத்தி உள்ளனர். சிவனை மகாசிவன் என்று அழைப்பதற்கு பதிலாக சதாசிவன் என்ற பெயரால் அழைப்பர். இந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. மகாகணபதி, மகாலட்சுமி, மகாசாஸ்தா, முருகனுக்கு கூட மகாசேனன் என்ற பெயர்களெல்லாம் உண்டு. ஆனால் சிவனுக்கு மட்டும் சதா என்ற சிறப்பு சொல் உண்டு. வேறு எந்த தெய்வத்தின் பெயரிலும் சதாவை பயன்படுத்துவதில்லை. சதா என்றால் எங்கும் எப்போதும் என்று பொருள் கொள்ளலாம். எங்கும் சிவம், எதிலும் சிவம், எப்போதும் சிவம் என்று சதாசிவத்தை பொருள்படுத்தலாம்.
11 மற்றும் 25 தலைகள் கொண்ட சதாசிவத்தை சில கோயில் கோபுரங்களில் பார்க்கலாம். சிவன் என்பது மிக பழமையான சொல்லாகும். உலகின் முதல் நூல் என புகழப்படும் ரிக்வேதத்தில் சிவநாமம் வருகிறது. அமரகோசம் என்ற சமஸ்கிருத அகராதியில் சிவம் என்றால் கல்யாணம், மங்களம், பத்ரம், சுபம் என்ற அர்த்தங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த வார்த்தைகளால் உற்று நோக்கினால் நன்மை, மகிழ்ச்சி, சௌக்கியம், லட்சுமிகரம் என்பதை பொருள் கொள்ளலாம். இவை அனைத்துக்கும் அடிப்படை அன்பு. அன்பு இருக்கும் இடத்தில்தான் இவை அனைத்தும் இருக்கும். இதனால்தான் அன்பே சிவம் என்கின்றனர். இந்த ஆண்டு நமக்கு பிப்ரவரி 20ஆம் தேதி மகாசிவராத்திரி தினம் வருகிறது. கலியுகத்திற்கு மிகவும் தேவையானது அன்பு. சிவனை வணங்கினால் அன்பு ஊட்டெடுக்கும். சிவராத்திரி நாளில் பிறர் மீது அன்பு செலுத்த உறுதி எடுப்போம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ब्रह्मा विष्णु सदाशिवा हर 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 महादेव हर 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 महादेव शिव 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 सदाशिवा शिव 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 सदाशिवा ब्रह्मा विष्णु सदाशिवा हर 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 महादेव हर 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 महादेव शिव 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 सदाशिवा शिव 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 सदाशिवा ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय।